சேனலுக்கு புதுசுனா அப்படியே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிஜி பிரகாஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து 43 இன்ச் ரியல்மி டிவி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து நான் வந்து ரியல்மி வெப் ஸ்டோர்லேருந்து வாங்கினேன். இது வந்து எனக்கு சேர்றதுக்கு 11 days ஆயிடுச்சு. இதோடைய ப்ரைஸ் வந்து 22,000. சரி வாங்க நம்ம இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வெளியே இந்த மாதிரி ஒரு கவர் இருக்குது. நம்ம கட் பண்ணிடுவோம். கையிலே வந்துடும் போல. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாக்ஸை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் அந்த ரேப்பரை. இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே வந்து ரியல்மி ஆண்ட்ராய்ட் டிவி கூகுள் அசிஸ்டன்ட் போட்டிருக்கு. இங்கே ரியல்மி டிவி போட்டிருக்கு. இங்கே வந்து 108 சென்டிமீட்டர் 43 inches. அதுக்கடுத்து இது வந்து 3 star பவர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோ இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட் ஆகும். அதுக்கு குரோமா கேஸ்ட் வந்து இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சைடில் பார்த்தோன்னா அதே இது போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே கோட் நம்பரு, இங்கே வந்து நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், அமேசான் ப்ரைம், கூகுள் ப்ளே. அதுக்கடுத்து கீழே வந்து இதோடைய என்னென்ன இருக்குது அக்சசரிஸ் வந்து ரிமோட் கண்ட்ரோல், பேட்ரி, மேனுவலு, ஸ்டாண்டு, அதுக்கடுத்து கஸ்டமர் கேர் நம்பரு, அதுக்கடுத்து பில்லிங் கொடு. பேக் சைட் பார்த்தோன்னா நம்ம ஃப்ரண்ட் சைட் பார்த்தா அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ள இருக்கு. இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இது ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. மேலே தெர்மோகோல்ஸ், அடுத்து டிவி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்த நான் பாக்ஸ்லேருந்து எடுக்க மாட்டேன். அது அடியில் இருந்துச்சு. அதான் ரிமோட்டு, மேனுவல், ஸ்க்ரூஸ், பேட்டரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே வந்து மீ டிவியில் வந்து பேட்டரி தர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம இதை எடுத்து ரிமோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணி ஸ்டாண்டு மாட்டோம். எனக்கு எப்படி இந்த இது ஞாபகம் வந்துச்சுன்னா, நான் ஸ்டாண்டு மாற்றும் போது ஸ்க்ரூஸ் தேவைப்பட்டுச்சு. என்னடா ஸ்க்ரூ காணான்னு சொல்லி தேடும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கெட்டுக்குள்ளே ஒரு ரிமோட் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்க்ரூ பேக்கெட், அதுக்கடுத்து வந்து 2 பேட்ரி, அது வந்து யூசர் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அடுத்து லேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியோடைய சீரியல் நம்பர் ப்ளஸ் இதோடைய யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிமோட்டோடைய லுக்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. பட்டன்ஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருக்காங்க, யூடியூப், ப்ரைம் வீடியோஸ், அதுக்கடுத்து வந்து கூகுள் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து ரியல்மி லோகோ இங்கே கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய யூனிக்கான அந்த எல்லோ ரிங்கு. அதுக்கடுத்து எந்த ரிமோட்லேயும் வராத மியூட் பட்டன் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இந்த ரிமோட் வந்து ப்ளூடூத்லேயும் ஒர்க் ஆகும், இன்ஃப்ராரெட்லேயும் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கீழே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஹோல்டிங்க்கு. அதுக்கடுத்து நம்ம இப்போ வந்து ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லெஃப்ட் ஸ்டாண்டு, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, எல்லுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது லெஃப்ட் சைடு, இங்கேயும் எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லில் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாண்டெல்லாம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மாட்டியாச்சு. இப்போ என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து லேண்ட் போர்ட் இருக்குது. அப்படியே பக்கத்துலேயே 2 HDMI போர்ட் இருக்குது, HDMI 3, HDMI 2. அது பக்கத்தில் வந்து USB 2.0 இருக்குது. அதுக்கடுத்து நம்ம சைடில் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. சைடில் பார்த்தோன்னா திரும்பவும் ஒரு HDMI போர்ட் இருக்குது, அதான் HDMI 1 போர்ட்டு. அது பக்கத்தில் ANT இருக்குது. அது பக்கத்தில் டிஜிட்டல் ஆடியோ கட் அவுட் இருக்குது. அதுக்கடுத்து AV போர்ட்டு, இங்கேயும் ஒரு USB இருக்குது. அது பக்கத்துலேயே
3.5mm ஜாக் இருக்குது. அடுத்து இங்கிட்டு இருக்கிறதுலாம் இயர் ஒன்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிவி வந்து ஒரு வழியாக அன்பாக்ஸ் பண்ணி நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கே வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம பேட்டரியை வந்து ரிமோட்டில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேட்டரியை போட்டுட்டு இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். ரிமோட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது. நம்ம இப்போ பேட்டரி கேஸை கலட்டுவோம். கலட்டியாச்சு. இந்த 2 பேட்டரியை ஃபிட் பண்ணுவோம். ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிவி ஸ்விட்சை போய் போடுவோம். டிவிக்கு ரெட் லைட் வருது. இப்போ நம்ம இதை பவர் ஆன் பண்ணுவோம். ரியல்மின்னு வருது. இது ஒரு மியூசிக் வேறு ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். Android certified TV. இப்போ வந்து லாங்குவேஜ் கேட்குது, லொக்கேஷன் கேட்குது. நம்ம வந்து இது இங்கிலீஷ் கிளிக் பண்ணியாச்சு. நம்ம லொக்கேஷன் வந்து இந்தியா கிளிக் பண்ணிடுவோம். இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துடலாம். வந்து ப்ரெஸ் ஓகே அண்ட் இந்த கீ சைமல்டேனியஸ்லி. Installed app Google, type or search OK Google, set up my device, tap AI point on list. ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிவி எல்லாமே இப்போ செட்டப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ டிவி உள்ளே போயிருச்சு. நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டேன். பேக் போய்க்குவோம். இதில் வந்து கீழே பாருங்கள் ஆப்ஸுன்னு இன்பில்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோஸ், லைவ் டிவி, AI பாயிண்ட், யூடியூபு, கூகுள் ப்ளே இதெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வருது கீழே. அதுக்கடுத்து ரெக்கமெண்ட் பாலிவுட் சாங்ஸ், ப்ரைம் வீடியோஸ், இந்த மாதிரி யூடியூப் எல்லாமே கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேணும்னா நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து இது போக நம்மளுக்கு வந்து ரிமோட்டில் வந்து வாய்ஸ் ரெகக்னிஷன் பட்டன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ play NCS song. To hear that on Google Play Music, you'll need to add it to your library or sign up for a subscription in the Play Music app. You can also change your default music provider in the Google Assistant settings. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறனால நம்மளுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லுது டிஃபால்ட் மியூசிக் ப்ரொவைடர். இது நம்ம வேண்டாம், நம்ம டைரெக்டாகவே இப்போ இதோடைய சவுண்ட் கிளாரிட்டியை போய் செக் பண்ணுவோம் யூடியூப்பில். இந்த இடத்துல நம்ம டைப்பும் பண்ணிக்கலாம், வாய்ஸ் சர்ச்சும் பண்ணலாம். இப்போ நான் வாய்ஸ் சர்ச் கொடுக்குறேன். NCS வந்து சூப்பராக சர்ச் ஆகுது, ப்ளே ஆகுது. நம்ம சவுண்ட் குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணிடலாம். சவுண்ட் திரும்ப தான் வச்சுருக்கேன். ஃபுல் சவுண்ட் வச்சானா பிக்சர் உண்மையிலே சவுண்டு சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஃபுல் சவுண்டெல்லாம் வைக்க முடியாது போல். 50% சவுண்டே தாண்ட முடியலை. இன்னொன்று வந்து இது ரிமோட்லேயே நம்மளுக்கு மியூட் பட்டனும் கொடுத்துருக்காங்க.
வேணா மியூட்டும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 4K வீடியோ போட்டிருக்கேன். என் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் அந்த வீடியோ ப்ளே ஆகுது. கிளாரிட்டியை நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லி. நீங்கள் கேமராவில் பார்க்குறதுனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தெரியும், ஆனால் நேரில் பார்த்தோன்னா பட்டையை கிளப்புதுன்னு சொல்லிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.